ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, வாட் இஸ் மீன் பை ஃப்ரீ ஃபால்? ஃப்ரீ ஃபால்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் ஃப்ரீ ஃபால்? அன் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா, அது வந்து கீழே விழுகிறதுக்கு காரணம் என்ன? கிராவிட்டி. கிராவிட்டி என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்டை வந்து கீழ் நோக்கி இழுக்கும். அது பேர் தான் ஃப்ரீ ஃபால். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டியை பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இது கீழே விழுகுது. கீழே விழுகிற காரணம் என்ன? கிராவிட்டி. கிராவிட்டியோட வேல்யூ என்னது? G is equal to 9.8 ms power -2. இது பேர் தான் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். an object falls under the influence of gravity. ஒரு பொருள் வந்து கீழே விழுகுது அண்டர் த கிராவிட்டி அலோன். அந்த அலோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கிராவிட்டினால மட்டுமே ஒரு பொருள் கீழே விழுகுதுன்னா அது பேர் வந்து ஃப்ரீ ஃபால் நம்ம சொல்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இது மாதிரி டெய்லி ஒவ்வொரு கான்செப்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். தேங்க்யூ.